பயங்கரவாதத்தின் அடையாளமாக பாகிஸ்தான் மாறி வருவதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கடுமையாக சாடியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக இந்திய ராணுவம் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்தது. இந்த சந்திப்பில் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, விமானப்படை அதிகாரி வியோமிகா சிங் மற்றும் கலோனல் ஜோபியா குரேஷி ஆகியோரும் உடனிருந்தனர். சந்திப்பில் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, பகல்காமில் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் இது மிகவும் கொடூரமான தாக்குதல் சம்பவம் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீரின் அமைதியை சீர்குலைக்கவே பகல்காம் தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டதாகவும் இது ஒரு கோழைத்தனமான நடவடிக்கை எனவும் கூறிய அவர், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தால் இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பயங்கரவாதத்தின் அடையாளமாக பாகிஸ்தான் மாறி வருவதாகவும் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் பாகிஸ்தானுக்கு தொடர்பிருப்பதாகவும் சாடிய விக்ரம் மிஸ்ரி, பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சுமத்தினார். பயங்கரவாதிகளின் புகலிடமாக பாகிஸ்தான் இருந்து வருவதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக கூறிய விக்ரம் மிஸ்ரி, பகல்காம் தாக்குதலை போல பல தாக்குதல்களை நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டிருப்பதாக உளவுத்துறை மூலம் தகவல் கிடைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். புலனாய்வு அமைப்பினர் அளித்த துல்லிய தகவல்களின் அடிப்படையில் பாகிஸ்தானின் 9 பயங்கரவாத அமைப்புகள் இன்றைய தாக்குதல் மூலம் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். பயங்கரவாத கட்டமைப்பை தகர்க்கவே ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டிருப்பதாக கூறிய விக்ரம் மிஸ்ரி, பயங்கரவாதிகள் பாகிஸ்தானுக்கு தகவல் அனுப்பி பதில் பெற்றதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக தெரிவித்தார். லஷ்கர்-இ-தொய்பாவின் துணை அமைப்பான TRF அமைப்பு பகல்காம் தாக்குதலை நடத்தியதற்கான தகவல்கள் இந்தியாவிடம் உள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் மத மோதலை தூண்டும் வகையிலான தாக்குதலுக்கும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கும் பாகிஸ்தான் நீண்ட காலமாக உதவி வருவதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி குற்றம் சுமத்தியிருக்கிறார். பயங்கரவாத நடவடிக்கைகளை இந்திய உளவுத்துறை அமைப்புகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறிய அவர், பயங்கரவாதிகளின் எவ்வித அத்துமீறலையும் சந்திக்க தயாராக இருப்பதாக கூறினார். பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சுமார் 25 நிமிடங்கள் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பயங்கரவாத முகாம்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டதாக கலோனல் ஜோபியா குரேஷி தெரிவித்துள்ளார். நள்ளிரவு 1:05 முதல் 1:30 மணி வரை நடத்தப்பட்ட தாக்குதலில் 9 பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.